குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற இந்த சவர் பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி சவர் நம்மளே வீட்டில் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அளவுல ரவுண்டான ஒரு பாத்திரம் எடுத்துவங்க. பாத்திரம் எடுத்துட்டு அடுத்ததா இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துவங்க. கயிறு எடுத்து இந்த பாத்திரத்தை சுத்தி எந்த அளவு வருது அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி ஒரு அளவு எடுத்துவாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம கரெக்டான அளவு இந்த இடம் கரெக்டா வருது. இப்போ நம்ம எடுத்த அளவை நம்ம கரெக்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அளவை பாதியா மடிச்சோங்க. பாதியா மடிச்சுட்டு மறுபடியும் இதை பாதியா கரெக்டா கட் பண்ணிருங்க. இப்போ பாதியாக வெட்டின 2 கயிறில் ஒரு கயிறை மட்டும் அளவுக்கு எடுத்துவாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 3/4 இன்ச் பிவிசி பைப் எடுத்துவாங்க. பிவிசி பைப் எடுத்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற கயிறு அளவு கனெக்ட் பண்ணி இதை நம்ம கட் பண்ணணும். அதாவது 2 துண்டாக கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வருது. இந்த லெவலில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கயிறை வச்சு மறுபடியும் இதே அளவுக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 2 இடத்துலையும் நம்ம கரெக்டாக நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு தேவையான அளவு 2 துண்டை நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துவாங்க. இந்த பாத்திரத்தில் கரெக்டாக நம்ம வெட்டி வச்சிருக்கிற பைப் இந்த மாதிரி அதோட 3/4 பாகமாவது உள்ள போற அளவு கனெக்ட் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துவாங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி ஃபுல்லாக கொதிக்க வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி கரெக்டாக கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பைப் எடுத்துவாங்க. பைப்பை எடுத்துட்டு இந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி நீங்கள் உள்ள போடுங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா வளைவு தன்மைக்கு வந்துடும். வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உருட்டுங்க. உருட்டுனதுக்கப்புறம் இப்போ அடுத்ததான் அந்த பைப்பை அந்த மாதிரி எடுத்துவாங்க. எடுத்துட்டு ஒரு சைடில் துணி போட்டுருங்க. துணி போட்டுட்டு கையாலேயே அப்படியே மெல்ல மெல்ல வளைங்க. இந்த மாதிரி அதாவது கரெக்டான பொசிஷன் ஒரு ரவுண்டு ஷேப்பில் அரைவட்டம் வர்ற அளவுக்கு கையாலே இந்த மாதிரி வளைங்க. வளைச்சிட்டு இப்போ ஒரு சைடு முடிஞ்சிட்டு இப்போ இன்னொரு பக்கத்தை மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டு மறுபடியும் நம்ம வளைக்கணும். இப்போ அடுத்ததான் 3/4 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு 3 டீ எடுத்துவாங்க. அதே மாதிரி 3/4 இன்ச் பைப்பில் 1.5 இன்ச் நீளத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துவாங்க. இப்போ அடுத்ததான் 2 டீ இந்த மாதிரி வச்சுவாங்க. வச்சுக்கிட்டு அதில் ஒரு டீயில் இதை இந்த மாதிரி உள்ளே விட்டுவாங்க. ஒரு சைடில் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இன்னொரு டீயை மேலே பக்கம் இந்த மாதிரி வச்சுவாங்க. இந்த மாதிரி மேலே பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட் பீஸு வெட்டின பீஸை இந்த சைடில் இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நீங்கள் பொசிஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பொசிஷனில் கரெக்டாக ஒரு செட்டிங் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வளைச்சி வச்சிருக்கிற பைப்பை ஒன்று எடுத்து அதை இந்த சைடில் இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. இப்போ நமக்கு அடுத்த எண்டை ரெடி ஆகிட்டு அடுத்த எண்டையும் இதே மாதிரி இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிறோம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த பைப்பை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இந்த மாதிரி சொருகிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சொருகிட்டு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு எல் எடுத்துவாங்க. எல் எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி நெட்டுக்கு வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அந்த சவருக்கு தேவையான ஓட்டைகளை போடணும். ஓட்டைகளை போடுறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணும்போது பக்கத்து லைனில் இருக்க 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் இன்னொரு பாயிண்ட் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக ரிசல்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஓட்டை கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி பைப் எடுத்தவங்க பைப் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக சூப்பராக நமக்கு சவர் ரெடி. இப்போ இதை எப்படி அதில் மாட்டி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த சவரை நம்ம இந்த எல்லை கரெக்டாக நம்ம மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி அழகான சவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா சவர் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக செமையாக இருக்குது. இப்போ நம்ம இதை போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான சவர் ரெடி. இப்போ இதோட அவுட்புட் நீங்களே பார்த்தீங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக தண்ணி உழுது அப்படிங்கிறது. மேலும் இது போல் பயனுள்ள தகவலை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.